ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த மாசத்துல முக்கியமா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நாம் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுவதின் முக்கியத்துவம், அதனுடைய பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து தான் தியானிச்சிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 7:38, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து, உள்ளம் அப்படின்னு போடும்போது அங்கே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மொழிபெயர்ப்பு இந்த வயிற்று பகுதி, அதாவது ஆவியிலிருந்து, உள்ளத்திலிருந்துனா ஆவியிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அல்லது ஓடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரிசுத்த ஆவியில நிரம்புறதை பத்தி தான் பேசுறாரு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பத்தி தான் பேசுறாருன்னு அடுத்த வசனம் சொல்லுறத பார்க்கிறோம். அது மாதிரியே சீஷர்கள் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு அவர்கள் மேல் வீட்டறையில சுமார் 120 பேர் பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள்ல பல இடங்கள்ல பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மேல் வந்தப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்கள் ஜெபித்த பொழுது, ஊழியர்கள் அவர்களுக்காக ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகளை பேசினார்கள். கொர்நேலியு வீடு, அதாவது புறஜாதிகள் யூதர் அல்லாதவர்கள் வீட்டுல பேதுரு போய் பிரசங்கம் பண்றார். முதல் ஊழியம் நடக்குது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில். பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்கினப்ப அப்பையும் அந்நிய பாஷைகள்ல அவங்க எல்லாம் பேசினாங்க. எப்படி முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அப்ப பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுவது என்பது அது ஒரு அற்புதமான அனுபவம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஜீவ தண்ணீர். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பலவிதமான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம். எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பொருளாதார பிரச்சனைகளா இருக்கலாம், உடல் ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம், மன ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம், வேலையில பிரச்சனைகளா இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனைகளா இருக்கலாம். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவைகளுக்கு பின்பாக மரணம் வேலை செய்யுது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகம் பாத்தீங்கன்னா ஜீவ தண்ணீர் உள்ள நதி, ஜீவ நதியாக, ஜீவ நதிகள் இந்த மரணத்தின் வல்லமைகளை எல்லாம் முறியடிச்சு அந்த பிரச்சனைகள்ல ஒரு தீர்வு, அந்த போராட்டங்கள்ல ஒரு தீர்வு, ஒரு ஜெயத்தை ஆவியானவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் எங்கிலும் பரிசுத்த ஆவியானவர் பெற்று அந்நிய பாஷைகள்ல பேசினார்கள். முக்கியமா பார்க்கும்போது இந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி நாம் அந்நிய பாஷைகளை பேசுறதனுடைய பல ஆசீர்வாதங்களை நம்ம கடந்த 2 நாட்கள்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த மகிமை கருத்தரங்கு இந்த நாட்கள்ல அதிகமாய் நாம் இதை குறித்து தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 8ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு வல்லமையான காரியத்தை 6ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. மாம்ச சிந்தை அப்படின்றது நம்முடைய உணர்ச்சிகள் சொல்றத, சூழ்நிலைகள் சொல்றத நம்புறது, உணர்ச்சிகள் சொல்றத நம்புறது, நம்முடைய எண்ணங்கள், இவைகளிலிருந்து தோன்றுகிற விஷயத்தை நம்புவது. இப்படி ஒருவேளை ஒரு பிரச்சனையை குறித்து மற்றவெல்லாம் பேசுறான், ஐயோ அது பெரிய பிரச்சனைங்க, இதை நம்புறது மாம்ச சிந்தை. அது மாதிரி
எண்ணங்கள் சில காரியங்களை சொல்லுது, சில சோதனைகள் எண்ணங்கள்ல வருது. அதுக்கு நம்ம அதை நம்புறது, அதுக்கு இடம் கொடுக்கறது. மாம்ச சிந்தை மரணம். ஆனால் ஆவியானவரின் சிந்தையோ, ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, ஆவியானவர் சொல்றதை சிந்திக்கும் போது ஜீவனும் சமாதானமா. அப்ப நம்ம ஆவியானவர் சொல்றத சிந்திக்கணும். அதுக்குதான் அந்த பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷைகள்ல பேசுறது நம்முடைய வாழ்க்கையை ஆவியானவருடைய சிந்தைக்கு நேராக திசை திருப்புகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. திரும்ப சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையை மாம்சத்திற்கு நேராக நாம் சிந்தித்து செயல்படும் போது அதனுடைய விளைவு மரணம். மரணம் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் இருக்கிற அழிவு. ஆனால் ஆவியானவர் காட்டுகிற சொல்லுகிற அந்த பாதைக்கு நேராக போகும்போது ஜீவனும் சமாதானமும் உண்டாகிறது. அப்ப இன்னும் அங்கே சொல்ற பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்ப நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் அல்ல, நம்ம மனசு சொல்றத கேட்டு அதன்படி செய்யறதில்லை. இல்லை உலகத்தார் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நண்பர்கள் சொல்றாங்க, சூழ்நிலை சொல்லுது, அதனால நான் அப்படி பண்றேன், அப்படி போறேன், அப்படி செய்யறேன், அப்படி நடந்துக்கிறேன், அதனால பயப்படுறேன். இல்லை, அப்படி கிடையாது. நம்ம ஆவியின்படி நடக்கிறவர்களாய், ஆவியானவர் சொல்றபடி நடக்கிற அந்த அனுபவம். ஆவியின்படி நடக்கணும்னா ஆவியின்படி சிந்திச்சாதான் ஆவியின்படி நடக்க முடியும். ஏன்னா முதல்ல சிந்தை வரணும், அப்புறம் தான் செயல், இல்லைங்களா? ஸோ பயப்படக்கூடாது சூழ்நிலையை பார்த்து. அப்பதான் அப்புறம் அந்த சூழ்நிலை மேல வெற்றி. அப்ப அந்த பயம் இருக்கக்கூடாதுன்னா அப்ப ஆவியின் சிந்தை நமக்கு வரணும்னா அதுக்குதான் நம்ம பரிசுத்த ஆவியில நிரம்புறது மிகவும் மிகவும் அவசியமா இருக்கு. இதை குறித்து அதிகமாக நாம் பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறப்ப கூட நாம் மாம்சத்துல பிறக்கல, ஆவியில பிறந்திருக்கிறோம்னு சொல்றாரு பாருங்க. மறுபடியும் பிறக்கிற அனுபவம் யோவான் 3:6, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அப்ப ஒரு காலத்துல நம்ம மாம்சத்துல பிறந்தோம் அப்பா அம்மாவுக்கு, ஆனால் இப்ப நம்ம ஆவியில பிறந்திருக்கிறோம், மறுபடியும் பிறந்தவர்கள். அப்ப நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். நான் ஒரு மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டியா இருக்கிறேன் அப்படின்னா நான் ஆவியின்படி சிந்திக்கணும், ஆவியின்படி நடக்கணும். அப்படின்னா ஆவியினால நிரம்பணும். ஆவியினால நாம் நிரம்பும் போது ஆவியானவர் சொல்றபடி நம்ம சிந்திக்கிறோம். சூழ்நிலை சொல்ற மாதிரி சிந்திக்க மாட்டோம், உலகம் சொல்ற மாதிரி சிந்திக்க மாட்டோம், பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், திகிலடைய மாட்டோம். ஆவியானவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். பலன், அன்பு, தெளிந்த புத்தி, இதை கொடுக்கிறார். அந்த பாதையில போகும்போது, அந்த ஆவியின்படி நடக்கும்போது நாம் ஜெயத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் மாம்சத்தின்படி சிந்திக்கல, மாம்சத்தின்படி நடக்கல, ஆவியின்படி சிந்தித்தார். எல்லா விஷயத்திலையும் ஆவியின்படி சிந்தித்தார், ஆவியின்படி நடந்தார். பாத்தீங்கன்னா 5 அப்போ 2 மீன் தான் இருக்கணும்னு சொல்றாங்க, உடனே கலங்களை எடுத்து சோத்திரம் பண்றார், நன்றி சொல்றார், ஆவியின்படி சிந்திக்கிறார். அவருடைய விளைவு என்ன? ஆவியின்படி நடத்தப்பட்டார். விட்டு கொடுங்கன்னு சொல்றாரு, அற்புதம் நடக்கும். மனித ரீதி, மனித எண்ணத்துல யோசிச்சா அது நடக்குமா? நடக்க முடியாது. ஆனால் அதுதான் தேவ ஞானம். தேவன் ஏற்கனவே அந்த அற்புதத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து ஆவியின்படி சிந்தித்தார், ஆவியின்படி செயல்பட்டார். காரணம், ஆவியினால் நிரம்பி இருந்தார். அந்த நேரத்துல ஐயோ 5 அப்போ 2 மீன் தான் இருக்கே, இதை வச்சு என்ன பண்றது? சீஷர்கள் மாம்சத்தின்படி சிந்தித்தார்கள். இயேசு கிறிஸ்து அப்படி சிந்திச்சார்னா இல்ல, சிந்திக்கல. அவர் ஆவியின்படி சிந்தித்தார், ஆவியின்படி நடந்தார். காரணம், அவர் ஆவியினால் நிரம்பி இருந்தார்.
யோர்தான்ல இருந்து கரையேறும் போதே பரிசுத்தாவி அவர் நிரப்பி தான் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அதனால பிசாசு அவர் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, சூழ்நிலையை ஜெயிக்க முடிஞ்சிச்சு. நீங்களும் ஆவியில நிரம்பி எவ்வளவுக்கு எவ்வளவு அந்நிய பாஷைகள்ல பேசி நாம் நேரத்தை எடுக்க எடுக்க அந்நிய பாஷைகள்ல நம்ம பேசி ஜெபிக்க நாம் ஆவியின்படி சிந்திப்போம், ஆவியின்படி நடப்போம். நமக்கும் ஜெயமுள்ள வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க ஜெயிப்பீங்க. அப்ப இந்த அந்நிய பாஷைகள்ல பேசி நாம் இந்த நாளிலும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். நீங்களும் இணைந்து ஜெபியுங்கள். உங்களுக்கும் இடையில இந்த நாளில் கிடைக்கிற நேரங்கள்ல அந்நிய பாஷைகள்ல பேசி ஜெபியுங்க. வேலைக்கு போகும்போது அந்நிய பாஷை பேசிட்டே போங்க. சமைக்கும் போது அந்நிய பாஷை பேசிட்டே சமைங்க. அப்படி அந்நிய பாஷை பேசி அதன் மூலமாய் ஆவியின் சிந்தையை அவர் தருவார், ஆவியின்படி நடத்துவார். வெற்றி பெறுவீர்கள்.